அண்ணாமலைனா சும்மாவா? அண்ணாமலை எங்க சொத்துங்க. அவரை ஒரு தொகுதிக்குள்ள நாங்க அடக்க முடியாதுன்னு பியூஷ் கோயல் சொல்ல, உடனடியா சூறாவளியா பிரச்சார களத்தில் களமிறங்கினார் அண்ணாமலை. சீட்டு கிடைக்காதனால அண்ணாமலையே பொருட்படுத்தல. அது இங்க ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ராமசீனிவாசன் பேச, அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் கொதிச்சு போய் இருக்காங்க. கரூர்ல திமுக அரசை எதிர்த்து துண்டு பிரசுரம் கொடுத்த விவசாயிகளை கடுமையா திமுகவினர் தாக்கி இருக்கிறாங்க. ஆளா அண்ணாமலை தான் கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாரு. பிரச்சார களத்துக்கு அண்ணாமலை போனதும் போனாரு. ஒட்டுமொத்த சமூக வலைதளத்தையும் நேத்தியிலிருந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எடுத்துக்கிட்டாங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். தமிழகத்தினுடைய அரசியல்களும் சூடாகி பரபரப்பா போயிட்டு இருக்குது. ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் தீவிரமா பிரச்சார களத்துல இறங்கிட்டாங்க. இரண்டு கட்சி வேட்பாளர்களும் தீவிரமா புது புது வியூகத்தோட புரோட்டா சுடுறது என்ன, துணி துவைக்கிறது என்ன, டீ போடுறது என்ன, இந்த மாதிரி விதவிதமா பிரச்சாரத்துல கவனம் இருக்கிற அளவுக்கு செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓரளவுக்கு அண்ணாமலையோட பிரச்சனையும் என்டிஏக்குள்ள பாஜகவுக்குள்ள ஓரளவுக்கு மட்டுமாயிருச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய செய்தியாகவும் இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்த உடனே தன்னோட அரசியல் அதிரடியை தன்னோட பாணியிலேயே தொடங்கி வச்சாரு. செந்தில் பாலாஜியை போட்டு கிழிச்சு எடுத்துட்டாரு. திமுகவை படாத பாடும் படுத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை தேர்தல் களத்துல பிரச்சாரத்துக்கும் கிளம்பிட்டாரு ஒரு வழியா. இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சார முகம் என்டிஏவினுடைய முகமாவே அண்ணாமலை மாறிட்டாருங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா பியூஷ் கோயல் அவர்கள் நேத்து அண்ணாமலை எங்களோட சொத்துங்க, அவரை நாங்க ஒரு தொகுதிக்குள்ள அடக்க முடியாது, எங்களுக்கு நாடு தான் ஃபர்ஸ்ட், அப்புறமேட்டு தான் கட்சி, அதுக்கப்புறம் தான் நாங்களாம், அந்த மாதிரி அண்ணாமலை இந்த பாஜகவுடைய மிக உயர்ந்தமான ஒரு பொக்கிஷம், அவரை நாங்க எப்படி ஒரு தொகுதிக்குள்ள அடக்கிறது, அவரோட ப்ரைடு, வெளிப்படையான பேச்சுக்கள், அவரது உலகளாவிய தகவல் எல்லாமே நாங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும். இது தேர்தல் களத்துக்காக மட்டும் இல்லை, கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் அண்ணாமலையை நாங்கள் முழுமையாக பயன்படுத்த போகிறோம், அது எங்களுக்கு கடவுள் கொடுத்த சொத்தாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அண்ணாமலையை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாரு பியூஷ் கோயல் ஒரு பக்கம். அண்ணாமலையும் சூறாவளியாக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த அரசியலை நேசிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக பல்வேறு இடர்பாடுகள் இருந்தாலும் கூட அண்ணாமலையும் சகிச்சுக்கிட்டு பிரச்சார களத்துல களமிறங்கிட்டாரு. நேத்து பல்லடத்துல இருந்து தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. அங்கேயே என்ன கூட்டம் என்ன கூட்டம், அப்பாப்பா, அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் படு ஜோரா பல்லடத்துல கூடிட்டாங்க. அங்க பாக்குற துண்டுங்க எல்லாமே பாஜகவோட துண்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற கடைகள்ல, வீடுகள் எல்லாம், மொட்டை மாடி எல்லாம் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் இருந்து அண்ணாமலையோட பேச்ச கேட்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பல விஷயம் நடந்துச்சு. அண்ணாமலை பிரச்சார வேணால ஏறதுக்கு முன்னாடியே அவ்வளவு பெரிய ஆறாவரம் பல்லடத்துல நடந்துச்சு. அது பல்லடத்தோட மட்டும் முடியல, அடுத்தடுத்து திருப்பூர் தெற்கு, வடக்கு, சூலூர், அவினாசின்னு எல்லா பகுதியிலையும் செம்ம கூட்டம் நேத்து அண்ணாமலையோட பிரச்சார களத்துல. இது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அங்க ஒரு கூட்டம். ஏன்னா இங்க திராவிட கட்சிகள் எல்லாமே பணத்தை கொடுத்து தான் கூட்டத்தை சேர்த்துவாங்க. ஆனா நேத்து அண்ணாமலைக்கு சேர்ந்த கூட்டம் அது அன்பால தானா சேர்ந்த கூட்டங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அண்ணாமலைக்காக அவரது ஆதரவாளர்கள், அவரது ரசிகர்கள்னே சொல்லலாம், அவங்க எல்லாமே அண்ணாமலையோட பேச்சை கேட்கறதுக்கு அவ்வளவு அர்ப்பணிப்போட ஆறாவரத்தோட நேற்று வந்திருந்தாங்க. அந்த ஆறாவரம் நம்ம அந்த தொகுதிகள் எல்லாம் கண்கூட பார்க்கவும் முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை திமுகவை போட்டு கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாரு. ஏன்னா திமுகவோட இந்த ஆட்சி காலத்துல தான் போதைப் பொருள் விஷயங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக எந்த அளவுக்கு மக்களை வாட்டி வதைச்சிருக்கிறாங்க, எவ்வளவு கொடூரமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குதுன்னு அது பல்லடத்தில் ஆரம்பிச்சு அவினாசி, சூலூர், திருப்பூர் எல்லா தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை அண்ணாமலை பேசினாரு.
இதுதான் இங்க மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம். எடப்பாடி கூட பிரச்சாரம் பண்றாரு. அவரு திமுகவை எதிர்த்து ஸ்டாலின், உதயநிதி எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்றாரு தவிர, அங்க இருக்கிற அமைச்சர்களை எதிர்த்தோ, அங்க லோக்கல்ல இருக்கிற பிரச்சனைகளை பத்தியோ எடப்பாடியும் பேசுறதில்ல. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் அந்த தொகுதி பிரச்சனைகளை பேசுறதில்ல. நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், சாதிச்சிருக்கிறேன். நான் உயிரோட இருக்கிறவர்களும் ஸ்டாலினோட திட்டங்கள் எல்லாம் மக்கள் மனத்துல நிக்கும் அப்படின்லாம் அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா யாருமே கை வைக்காத அந்த பகுதியோட பிரச்சனையை பத்தி பேசுறாரு பாரு அண்ணாமலை. அதுதான் மக்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருங்கிறத நம்ம அந்த பகுதி மக்கள் எல்லாமே அண்ணாமலைய தலைவரா, அதெல்லாம் கடந்து மக்களோட தலைவரா இன்னைக்கு அண்ணாமலை மாறி நிக்கிறாரு களத்துல. அதுதான் நேத்தோட பிரச்சார களத்திலேயே நம்ம பார்க்க முடிஞ்சுது. இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு அண்ணாமலை முக்கியத்துவம் கடந்த காலத்துல கொடுத்தாரோ அது துளியும் குறைவில்லாம அவரது பேச்சிலையும் இருந்துச்சு. இளைஞர்களுக்கு இந்த அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணு இருக்குங்கிறதையும் வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டினாரு. போதையால இளைஞர்கள் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்காங்க, அது தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வந்திருக்கு, பெண்களோட தாலி அறுக்கக்கூடிய நிகழ்வுகளா இன்னைக்கு போதைப் பொருள் தான் முதன்மையா இருக்குன்னு பெண்கள் மனசுல ஆழமா போய் சேர்ந்திருக்கிறாரு அண்ணாமலை. அது அவரோட பேச்சிலேயே நம்மளால உணரவும் முடிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல நம்ம ராம சீனிவாசன் வேற அண்ணாமலைக்கு சீட்டு கிடைக்காதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, அது அவரே பொருட்படுத்தல. ஏங்க நீங்களா ஒரு புது புது பிரச்சனைகள்லாம் கிளப்பிட்டு இருக்கீங்க? உங்களோட டிஆர்பிக்காக அண்ணாமலையெல்லாம் உள்ள இழுத்து அவரை பேரெல்லாம் நீங்க கெடுக்காதீங்க அப்படின்னு அவரு பேச, அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் பாஜக எதிராக திரும்பி இருக்கிறாங்களேன்னு அவரு சொல்ல, ஏங்க நானே அண்ணாமலையோட ஆதரவாளர் தாங்க. நாங்க போட்டியிடுற 27 தொகுதி வேட்பாளர்களும் அண்ணாமலை தாங்க. அண்ணாமலை தாங்க. நாங்க எல்லாருமே அவரோட ஆதரவாளர்களாக தான் இருக்கிறோம். இதுல அவரு ஆதரவாளர் இவரு ஆதரவாளர்லாம் பாஜகவுல இடமே இல்லை. நாங்க எல்லாமே ஒண்ணுதானு ராம சீனிவாசன் பேசுறாரு. அவரு இத பேசுனது மட்டும் இல்லாம இந்த சீட்டு கிடைக்கலங்கிறது ஒரு பொருட்படுத்தலைன்னு பேசுனதுதான் அவரையே இன்னைக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் கடுமையா எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் காங்கிரஸை எதிர்க்கணும், எதிர்கட்சிகளை எதிர்க்கணுங்கன்னா அதுக்கு மோடி தேவைங்கிறத நம்ம பார்க்குறோம், உணர்ந்திருக்கிறோம். பல தேர்தல் களத்துல பல மாநிலத்துல பார்த்துட்டோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவை இந்த திராவிடத்தை எதிர்க்கணும் அப்படின்னா இங்க மோடி எல்லாம் ஒன்றும் ஆகாது, அண்ணாமலை தான் வேணும், அவர் தான் முக்கியங்கிறத டெல்லி மேலிடம் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க போல. இங்க திராவிடத்தை கருவறுக்கணும் அப்படின்னா அது அண்ணாமலைங்கிற ஒருவரால் மட்டும்தான் முடியுங்கிறத இன்னைக்கு டெல்லி மேலிடம் உணர்ந்து அண்ணாமலைக்கு அடுத்தடுத்த ஃப்ரீ ஹேண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அவரும் சுதந்திரமா பிரச்சார களத்துக்கு அவருக்கே பிடிச்ச ஒரு விஷயத்த அர்ப்பணிப்போட அதே மகிழ்ச்சியோட இன்னைக்கு பிரச்சார களத்துல இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் போயிருக்கிறாரு. நம்ம அவினாசியில எல் முருகன் அவர் தான் போட்டியிட போறாரு. அங்க நேத்து இரவு பிரச்சார களத்துல கூட எல் முருகன் பேசும்போது எம்ஜிஆர் புகழ் வாழ்க, அம்மா ஜெயலலிதா புகழ் வாழ்க, எடப்பாடியார் புகழ் வாழ்க அப்படின்னு பேசிக்கிட்டே கடைசியா மோடி ஐயா புகழ் வாழ்க, அண்ணாமலை புகழ் ஓங்குங்கன்னு பேசுற அளவுக்கு இன்னைக்கு அண்ணாமலை மக்கள் மனசுல களத்துல ஆழமா பதிஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை. இன்னைக்கு அண்ணாமலை இல்லை அப்படின்னா அவினாசியில எல் முருகன் ஜெயிக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமா போயிருங்கிறத எல் முருகன் உணர்ந்துட்டாரு போல. அதனாலதான் அண்ணாமலையோட புகழ் ஓங்கணும் அப்படின்லாம் அவரே பேசுறாரு. இருந்தாலும் இதெல்லாம் மேடை நாகரிக்கிறதுக்காக மட்டும்தான் பேசுறாங்க. உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷம் கலந்த பாம்புகளா இருக்கிறாங்கிறது அது அண்ணாமலைக்கு மட்டும்தான் தெரியும். அது எதுக்கு இன்னைக்கு பிரச்சாரத்துல திமுகவை எதிர்க்கணும், ஆட்சி கட்டல இருந்து இறக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு அண்ணாமலை முழுமையா களமிறங்கி இருக்கிறாரு. அதுக்கு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் துணை இருக்கணுங்கிறது தான் நம்மளோட விருப்பம், வேண்டுகோளாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் மிக தீவிரமா தமிழ்நாட்டுல பிரச்சார களத்துல களமிறங்கிட்டாரு. அது பாஜகவுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அதிமுக என்டிஏவோட கூட்டணி கட்சி அனைத்து கட்சி வேட்பாளர்களுக்கும் முழுமையா பிரச்சார காலத்துல அண்ணாமலை அவர்கள் அடுத்து 21ஆம் தேதி வரையிலும் முழுமையா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய போறாரு அண்ணாமலை. ஒவ்வொரு தொகுதியிலையும் மிக தீவிரமா அவர் களப்பணியாற்ற போறாரு.
அங்க இருக்கக்கூடிய எழுச்சிகளே என்டிஏ ஆட்சிக்கு வர்றதுக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் நேத்தியில நம்ம பார்க்க முடியுது, பேசிக்க முடியுது. ஏன் அப்படின்னா இவ்வளவு நாளா அமைதியா இருந்த இந்த சமூக வலைதளம் நேத்து அண்ணாமலை அவர்கள் பிரச்சார களத்துல களமிறங்கின உடனே ஒட்டுமொத்த சமூக வலைதளத்தையும் அண்ணா ஆக்கிரமிச்சிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாம் நேத்து நடந்த எழுச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு மிக தீவிரமா திமுகவுக்கு எதிராக களமாட ஆரம்பிச்சுட்டாங்க. மீண்டும் வந்துட்டாரு நம்மளோட அண்ணாமலை அவர்கள். ஏன்னா பல பத்திரிகையாளர்கள் கூட அண்ணாமலைக்கு ஒதுக்குனது அது பாஜக செஞ்ச மிகப்பெரிய தவறுங்க. அண்ணாமலைக்கு நிச்சயமா இந்த தேர்தலில் சீட்டு கொடுத்துருக்கணும், இருந்திருந்தா அங்க மிகப்பெரிய எழுச்சி இன்னும் அதிக அளவில் இருந்திருக்கணும் அப்படின்லாம் பல பத்திரிகையாளர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஏனோ டெல்லி மேலிடம் உணர்ந்துச்சா உணரலையாங்கிறது தெரியாது. ஆனா அண்ணாமலை நல்லாவே உணர்ந்திருக்கிறாரு. நாளை என்ன நடக்குங்கிறத இன்னைக்கே அவர் யூகிச்சுட்டும் விட்டாரு. அதனாலதான் என்னவோ அவரு தேர்தல் களத்திலிருந்து பின்வாங்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தீவிரமா என்டிஏவோட வெற்றிக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை அவர்களோட பிரச்சாரத்துல ஒவ்வொரு கட்சிகளா கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம திருமாவளவன் அவரு திமுகவுக்கு சைடு டிஷ்ஷா தாங்க இருக்கிறாரு. அப்படிதான் திமுக திருமாவளவனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவரு தமிழ்நாட்டில் அரசியல் பண்றாரா, திமுகவுக்கு அடிமையா இருக்கிறாராங்கிறது அவங்க கட்சி தொண்டர்களே சந்தேகம் அடைகிற அளவுக்கு திருமாவளவனோட செயல்பாடு இருக்குதுன்னு அண்ணாமலை அவர்கள் மிக வலுவா திருமாவளவனை காட்டமா விமர்சித்திருக்கிறாரு. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா காட்டு மன்னார் கோயில களமிறங்கன்னு வந்துட்டு கடைசி நேரத்தில் அவரு பின்வாங்கி ஓடன காட்சிகள் எல்லாம் நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் தான். அதை தான் அவங்க கட்சி தொண்டர்களே வெறுத்து போய் திருமாவளவனைய சமூக வலைதளங்களில் திட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கரூரில் திமுக அரசை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய விவசாய பாதுகாப்பு சங்கங்கள் எல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து துண்டு பிரச்சுரங்கள்லாம் கடைகள் வரியாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் திமுகவோட அந்த பகுதி செயலாளர்கள்லாம் ஆட்களை திரட்டி அந்த விவசாயிகள் எல்லாம் அடித்த நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு கரூரில் நடந்துகிட்டு இருக்குது. பார்த்துக்கோங்க, திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணனா கூட கரூரில் அடி விழுந்துட்டு இருக்குது. அப்போ செந்தில் பாலாஜியினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, கரூரில் வேரூன்றி இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். விவசாயிகள் தாக்கப்பட்ட நிகழ்வுக்கு கூட யாருக்குமே கண்டனம் தெரிவிக்கல தமிழக அரசாங்கத்தில். அடுத்தது ஆளவன் நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கண்டனம் தெரிவிக்கல. அண்ணாமலை தான் முதல்ல அந்த விவசாயிகளுக்காக ஆதரவாக குரல் கொடுத்தாரு. திமுகவையும் மு.க.ஸ்டாலினையும் செந்தில் பாலாஜியும் கடுமையாக எதிர்த்து கண்டன குரலையும் முதல்ல எழுப்பியிருக்கிறாரு அண்ணாமலை. உடனடியாக அந்த திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அங்கே இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளருக்கு வேண்டுகோளையும் வைத்திருக்கிறாரு அண்ணாமலை. இதுதான் அண்ணாமலை மக்கள் மேலே எவ்வளவு அன்பா, மண்ணு மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்மளால் அவரோட ஒவ்வொரு செயல்பாடும் நம்மளுக்கு தொடர்ந்து உணர்த்திக்கிட்டே இருக்குதுங்கிறதான் உண்மையான விஷயமா இருக்குது. ஏன்னா புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் எல்லாம் தேர்தல் முடிஞ்சிருச்சு. இதில் அடுத்தது நடக்கக்கூடியது தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் 2 மாநிலம் தான் இன்னும் தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாட்டுக்கும் 23ஆம் தேதி தேர்தல் நடக்குது. மேற்கு வங்காளத்தில் 2 கட்டமாக நடக்குது. முதல் கட்டம் 23ஆம் தேதி நடக்குது. 2ஆம் கட்டம் 30ஆம் தேதி தேர்தல் நடக்குது. இதில் அஸ்ஸாமில் எப்பவுமே இல்லாத வரலாற்றில் முதல் முறையாக 85% வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அஸ்ஸாமில். நிச்சயமாக அங்கே மீண்டும் பாஜகவோட ஆட்சி தான் வருங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்லைன்னு தான் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரமும் நமக்கு சொல்லுது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சியாக வந்திருக்காங்க அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கு தான் நிச்சயமாக சாதகமாக அமையுங்கிறது தான் பல்வேறு கருத்து கணிப்பினுடைய கடந்த கால நிகழ்வாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் கிட்டத்தட்ட 78% வாக்காளர்கள் இங்கே வாக்களிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக அங்கே பாஜக மிகப்பெரிய ஓப்பனிங் கேரளாவில் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அது நம்ம மே 4ஆம் தேதி கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோங்கிறது தான் உண்மை. புதுச்சேரியிலையும் கிட்டத்தட்ட 90% வாக்காளர்கள்
புதுச்சேரியில வாக்களிச்சிருக்கிறாங்க. அங்க மீண்டும் என்டிஏவோட ஆட்சி முதல்வர் ரங்கசாமி அவர்களோட தலைமையில தான் ஏற்பட போகுதுங்கிறது தான் உண்மையான நிகழ்வாகவும் இருக்குது. ஏன்னா அங்க ஏற்கனவே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் 7ஆம் பொருத்தமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், விசிக ஒரு பக்கம். ஏன் விசிகவோட திருமாவளவன் என் கட்சிக்கு வாக்கு அளிக்க வேண்டாங்கன்னு அங்க தொகுதியில போய் பிரச்சாரம் பண்றாரு. எல்லா வேட்பாளர்களும் தலைவர்களும் என் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு தானே பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா திருமாவளவன் மட்டும் வித்தியாசமா எங்களுக்கெல்லாம் யாரும் வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்லி புதுச்சேரியில பிரச்சாரம் பண்ண நிகழ்வுகள்லாம் அங்க நடந்துச்சு. இந்த லட்சணத்துல அங்க எப்படி காங்கிரஸ் திமுக கூட்டணி வருங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு தான் அங்க மோசமான நிலைமை அந்த கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு விஜய் கூட காரைக்குடியில ரோடு ஷோ போயிட்டு இருந்தாரு. திடீர்னு வேன்ல ரோடு ஷோ போனவரு திடீர்னு சைக்கிள்ல ஷோ காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க எப்படி எப்படிலாம் குரங்கு வெத்தியெல்லாம் விஜய் காட்டிட்டு இருக்கிறாருன்னு. அவரு காட்டுறது மக்கள் இருக்கிறாங்க, வராங்க, பார்க்குறாங்க, ரசிகர்களா வராங்க, வாக்காளர்கள் எதுவா இருந்தாலும் விஜய்க்கென்று ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாயிருச்சுங்கிறது தான் உண்மை. அது அரசியல் தலைவர்களா மாறுவாங்களாங்கிறது அது நமக்கு தெரியாது. அடுத்தடுத்த விஜயின் செயல்பாடுகளை பொறுத்து தான் அமையும். அவருக்குண்டான ஒரு நல்ல ஓட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் நிச்சயமா இந்த தேர்தலில் ஏற்பட போகுதுங்கிறதான் களத்தில் நடக்கக்கூடிய உண்மையான நிகழ்வாகவும் இருக்குது. ஏன்னா அவரு காரைக்குடியில் கூட நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசாமலாம் கிளம்பி போயிட்டாரு. அவர் ரோடு ஷோ போறதே மக்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான நிகழ்வாக தான் நடந்துகிட்டு இருக்குது. அவர் பேசாட்டியும் அங்கே போனாவே அவருக்கு உண்டான ஒரு மிகச்சிறந்த ஒரு வாக்கு வங்கியை அவர் ஏற்படுத்த முடியுங்கிறதான் உண்மையான நிகழ்வாகவும் இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் அண்ணாமலை அவர்கள் தீவிரமாக களப்பணியாற்றுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கும் ஊட்டியிலிருந்து பிரச்சார களத்தை ஆரம்பிக்கிறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.